ஹாய், நான் தான் உங்கள் மகிழா மாதவன் பேசுகிறேன். குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். நான் 1.5 கிலோ தக்காளி, 1 லெமன் சைஸ் புளி 2 சேர்த்து அரைச்சி ஊற்றி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கொத்து பூண்டை தட்டி எடுத்திருக்கேன். தேவையான அளவு மிளகாய் பொடி, பெருங்காயத்தூள் 2 டீஸ்பூன். இது கடுகு, வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், கருவேப்பிலை 2 கொத்து. வாங்க தாளிக்கலாம். இதுக்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும். நான் ஒரு 200 ml நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்தாதான் 3 மாதம் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம் எல்லாமே. இப்போ நம்ம கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பூண்டு நம்ம போட்டு வணக்கிடுறோம். இப்போ தக்காளியும் நம்ம ஊற்றிடுவோம். கொஞ்சம் சன்னத்துலேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் எதுவுமே. இப்போ நம்ம எல்லாமே ஊற்றியாச்சுங்க. இந்த தண்ணி எல்லாம் சுண்டு பாருங்கள். இந்த தக்காளியோட நுரையெல்லாம் போய் எண்ணெய் பிறண்டு மேலே மிதங்கி வரும். அப்போ நம்ம 1 டீஸ்பூன் வெல்லமோ இல்லை கரும்பு சர்க்கரையோ போட்டு இறக்கிக்கணும். நான் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. பாருங்கள், நல்லா எண்ணெய் திரண்டு வருது. ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. இன்னும் நல்லா எண்ணெய் திரண்டு வரணும். நல்லா இன்னும் கெட்டியாகணும். இன்னும் ஒரு 15 நிமிஷம் விடலாம். பாருங்கள், நல்லா கெட்டியாகுது. நல்லா எண்ணெய் திரண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? பாருங்கள், எண்ணெய் நல்லா திரண்டு வருது.